பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, நீ பெருகுவாய் என்கிற தலைப்பில நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 17வது அதிகாரத்துல 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஆமென். கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு உடன்படிக்கை செய்து ஹல்லேலூயா உன்னை மிகவும் திரளாய் நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொன்னார். பாருங்க, அதற்கு முன்பாக ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன கேட்டீங்கன்னா, முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்றார். ஆமென். கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உன்னை பெருக பண்ணுவேன், ஆனால் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஹல்லேலூயா, உத்தமனாயிரு. இந்த உத்தமன் அப்படின்னா பாருங்க, பிளேம்லெஸ், அதாவது பிழை இல்லாத ஒரு வாழ்க்கை, தவறு செய்யாத ஒரு வாழ்க்கைய பெர்ஃபெக்ட் அப்படின்னு ஆங்கிலத்துல நம்ம பார்க்கிறோம். பாருங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ பிழை இல்லாம இரு, எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் நடந்து கொண்டு நீ வாழ்ந்து கொண்டிரு, அப்போது நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொன்னார். பாருங்க, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்களே, நீங்க உங்க வாழ்க்கையில பெருகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறாரு, நீங்க உத்தமனாய் இருங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்புல உத்தமமாய் இருங்க. இந்த பரிசுத்த வாழ்க்கையில நீங்க உத்தமமா இருங்க. தேவன் கொடுத்திருக்கிற லைஃப் பார்ட்னருக்கு உத்தமமா இருங்க. தேவன் கொடுத்திருக்கிற இந்த கொஞ்சம் ஊழியத்துக்கு நீங்க உத்தமனா இருங்க. நான் உன்னை பெருக பண்ணுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் பார்த்து உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆகையினால நீங்க உத்தமனாய் நடங்க. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, இன்னைக்கெல்லாம் உத்தமமா வாழ்ந்தா நம்ம வாழ்க்கையில் ஆஸ்வதிக்கப்பட முடியாது நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி கிடையாது. நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தேவன் தான். அப்ப நாம் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கும்போது ஆண்டவர் உண்மையாகவே நம்மை மிகவும் திரளாய் கர்த்தர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. பாருங்க, வேதத்துல நாம் பார்க்கிறோம், நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே அவன் உத்தமனாய் வாழ்ந்தாராம். அந்த நோவாவோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை செய்து அந்த நோவாவை கர்த்தர் பூமியிலே பெருகி பழுகி பெருக செய்தார். இன்னைக்கு யோபுவை எடுத்துக்கோங்க. யோபு ஒரு உத்தமனாய் இருந்தார். யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். அவனுடைய ஐஸ்வர்யம் திரளாய் இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் தான். ஆனா அந்த தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீ உத்தமனாயிரு, நீ உத்தமனாயிரு, நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினால் உத்தமமாய் நடந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.